வெல்கம் டு ஏஜிஎஸ் லோட்டஸ் கார்டன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு தாமரை நடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம் இல்லைனா ஒரு டப் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளிச்ச குப்பையை எடுத்து போட்டுக்கிட்டோம், கொஞ்சம் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளிச்ச மண்ணையும் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாமரை நடுறதுக்கு சூஸ் பண்ணுற ட்ரம் இல்லைனா டப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமானதாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோட்டஸும் நல்லா க்ரோவ் ஆகும், நிறைய பட்ஸு விடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம எல்லாம் ஈவன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணை ஒரு லேயராட்ட தான் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த குப்பை வெளியில் வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் டியூபர்ஸுக்காக. டியூபர் மீன்ஸ் இந்த தாமரை கிழங்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் வேணால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டியூபர் வேணுன்னா நான் அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை நான் எல்லாம் நல்லா ஈவன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேராட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் மிக்ஸ் பண்ணிடலாம். சேராட்ட மண்ணையும் வாட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தா அது வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேலே வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஃபுல்லாக ஈவன் பண்ணி விட்டுறணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஈவன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூபர்ஸ் நடலாம். ஸோ இந்த டியூபரை நம்ம வந்து எப்போவுமே டியூபர் நடுறப்ப வந்து சர்க்கிள் ஷேப்பில் தான் நட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நான் சர்க்கிள் ஆட்டத்தை வைக்கிறேன். எப்படி நட்டுறதுன்னா நல்லா அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் மண் எடுத்து மேலே போட்டுருங்க. ரொம்ப அழுத்துறீங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா டியூபர் வந்து உடஞ்சிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா டியூபரும் சர்க்கிள் ஷேப்பில் தான் நட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இலை கரெக்டாக மேலே இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னர். இது ரன்னர் நட்டுறது ஈஸியாக. இந்த வேரில் அழுத்தி அது மேலே மண் போட்டு கொஞ்சம் எல்லா சைடும் அழுத்திட்டோன்னா அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூபரையும் நம்ம வைக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணியை விடலாம். தண்ணியை விடும் போது மண்ணோட இந்த தண்ணி மிக்ஸ் ஆகும்போது இந்த வெள்ளை கலரில் நொறையாக தான் வரும். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தாமரை இலைய வச்சு தண்ணி விடும் போது அந்த தண்ணியும் கலங்காது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்டெக்ஸ், இந்த ட்ரம் அந்த மாதிரி வச்சோன்னா நம்ம தாமரை இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருதுன்னு. பட்ஸும் நல்ல பெருசாக நல்லா திக்காக தான் விடும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.